அந்த நேரத்திலே தான் சொன்னார்கள், ஐயா பெரியார் அவர்கள் இறந்தபோது கவிஞர் கோலாலம்பூரிலே தான் இருந்திருக்கிறார். அப்போது கோலாலம்பூரிலே இருந்து கவிஞர் எழுதியிருக்கிறார், இறக்கவே மாட்டார் என்று சிறக்கவே வாழ்ந்த எங்கள் பெரியார் இறக்கவா செய்தார், மறக்கவா முடியும் இந்த மண்ணில் அவர் தொண்டை என்று அவர் எழுதியிருக்கிறார். எனவே கண்ணதாசனுக்கும் பெரியார் வேண்டியவர்தான். பெரியாரிடமிருந்து புறப்பட்ட பிள்ளைதான் கண்ணதாசன். ஆனால் கண்ணதாசனினுடைய இயல்பு எப்போதும் எங்கேயும் ஓரிடத்திலே நிற்க மாட்டார் என்பதை அவரே பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறார். மாற்றம் எனது மானுட தத்துவம், மாறாதிருக்க நான் மரமா செடியா என்று கேட்டவர் அவர். இதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்றால், மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று மட்டும் சொல்லியிருந்தால் சிக்கல் இல்லை. மாறாது இருக்கிறவர்களை பார்த்து அப்படி ஒரு விமர்சனத்தை அவர் வைத்தார். மாறாது இருக்க நான் மரமா செடியா என்று கேட்டார். மாற்றம் அவருடைய சுயநலத்துக்காக என்றைக்கும் நேர்ந்ததில்லை. அதுதான் நாம் குறித்து கொள்ள வேண்டிய செய்தி. எது சரி என்று படுகிறதோ அதை செய்கிறவர் அவர். ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்திலே கவியரசு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தின் பார்வையாளர்களிலே ஒருவனாக இருந்து நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கலைஞர் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். கலைஞர் சொன்னாராம், இவர் மாறி மாறி பேசுகிறார் என்று. சென்ற மாதம் பேசியதையெல்லாம் கண்ணதாசன் இந்த மாதம் மாற்றி பேசுகிறார் என்று என் நண்பர் கருணாநிதி சொல்லுகிறார். அதற்கு கண்ணதாசன் விடை சொல்றார், கேளுங்க. இத்தனை காலம் பழகியும் என் நண்பர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. நான் காலையில் பேசியதையே மாலையில் மாற்றி பேசுவேன். சென்ற மாதம் பேசியதை இந்த மாதம் மாற்றி பேசியதா பெரிய செய்தி என்று அவர் கேட்டபோதுதான் இறுதியாக கவிஞர் கண்ணதாசன் இறந்த நேரத்திலே கலைஞர் எழுதினார், கண்ணதாசா, நிலையில்லாத மனம் உனக்கு, ஆனாலும் நிலையான புகழ் உனக்கு என்று எழுதினார். அதுதான் உண்மையும் கூட. கண்ணதாசனே எழுதினார், என் கவிதைகளிலே இருக்கிற கருத்து உங்களை குழப்பும், கவிதை உங்களை மயக்கும். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் உண்மை. கண்ணதாசனினுடைய பெருமை எங்கே இருக்கிறது என்றால், அவர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத கருஞ்சட்டை போட்ட என்னாலும் கூட அவரை கழித்துவிட்டு கவிதை வரலாற்றை எழுத முடியாது என்கிற இடத்திலே தான் கண்ணதாசன் வாழ்கிறார். அவருடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாராட்டுவதல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களும் கூட அவன் கவிதைக்கு நிகராய் ஒரு கவிதை இந்த நாட்டிலே பிறக்கவில்லை என்று சொல்லுவது 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கவிஞனவன் என்று சொல்லுவதிலே தான் அவன் பெருமை என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. நான் கவிஞரோடு